பொன்முடி அவர்களுக்கு பட்டும் புத்தி வரல போல. முதல்ல உங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்களா? கட்டுன மனைவிய கோட்டு படியார வச்ச பெருமை பொன்முடியில சேரும். நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்கள் வாரிசுகளும் உங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தாரும் விழுப்புரத்து மாவட்டத்து மக்களை பாடாப்படுத்துறதான் தினந்தோறும் அந்த மக்கள் புலம்புறாங்களே, தினந்தோறும் புலம்புறாங்களே. அமைச்சர் பதவியை புடுங்கினாலும் கட்சி பதவியை புடுங்கினாலும் எங்களை எல்லாம் என்ன போயிட முடியும், நாங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு கிளுகிழுப்பா சுத்திட்டு இருக்கிறார். வரும் தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாரே வந்துடும். மக்கள் அதே கிளுகிழுப்போட உங்களுக்கு குத்துவாங்க ஓட்டு. உங்களோட ஸ்டாலின் திட்டம் படுதோல்வி அடைஞ்சிருக்கேன்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்களேன்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ல துப்பு இருந்தா திராணி இருந்தா பதில் சொல்லணும். இல்ல அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ஒரு புள்ளி விவரத்தோட பதில் சொல்லணும். இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா தோல்வி அடைஞ்சிச்சுன்றத ஒப்புத்துக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறது. நாளைக்கு நீங்க ஓட்டு கேட்டு வருவீங்க. இத்தனை வருஷமா என்னையும் குடும்பத்தார் மக்களையும் வாழ வச்சிங்க, வாழ வச்சு நீங்க ஏமாந்து போனீங்க, திரும்பி ஒரு தடவை ஏமாறுங்க அப்படின்னு ஓட்டு கேட்டு வருவீங்க. உங்களுக்கு இந்த மக்கள் அப்ப பதில் சொல்லுவாங்க, ஓசி வச்சு சொன்னியே எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்டு வந்த, நீ எஸ்சி பிரசிடண்ட் தானு சொன்னியே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு வந்த, வன்னியர் இடஒதுக்கீட்டை பத்தி வாய் திறக்கலையே நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு வந்த, 30 வருஷமா அதிகாரத்துல இருந்து விழுப்புரத்துக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க, எதை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்தீங்க இப்படின்னு மக்கள் சம்பந்தத்தோடு தான் கேட்பாங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம பேசலாம். இவருக்கு ஒரு அச்சம், இவரு சும்மா கடந்து கதறல. 20ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே வழங்க வலியுறுத்தியும் வழங்காத திமுக அரசை கண்டித்தும் இவருக்கு ஒரு பதட்டம். இந்த போராட்டத்தை வேற எங்கேயாவது வைக்க கூடாதா? ஏற்கனவே இந்த மக்கள் என் மேல வெறியில இருக்கிறாங்களே, கோபத்துல இருக்கிறாங்களே, இந்த நேரத்துல பெரும்பான்மை சமுதாயத்து மக்களுடைய உரிமைய நாங்கெல்லாம் சேர்ந்து நசிக்கிட்டோன்ற இங்க கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணா அவருடைய கோபம் இன்னும் அதிகரிக்குமே என்கின்ற கோபத்துல கதறிக்கிட்டதான் இப்படி ஒரு பதில சொல்றேன். கேள்விக்கான பதில இதுவரைக்கும் எந்த திமுக காரணம் சொல்லியே பழக்கப்பட்டது. நீங்க என்ன பிறகு எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, அந்த கேள்விக்கு பதில் வர அவங்க சரியா. எடப்பாடி ஓபிஎஸ் ஆச்சு, பாஜக கூட நிக்கிறாங்க, பாமக என்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசுனீங்களா? சீமான் அப்படி பேசாரு, அப்ப விஜயலட்சுமி தெரியுமா, விஜய்க்கு என்ன இப்படிதான் சொல்லி பேசுவாங்களே தவிர கேட்ட கேள்விக்கு திமுக காரங்கள்ட்ட இருந்து பதில வாங்கிட்டாங்கன்னா அவங்கள விட திறமையான பத்திரிகையாளர்கள் காட்டவே முடியாது.